நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு இமைக்கணம் அத்தியாயம் 1. காலம். திரேதாயுகத்தில் இது நிகழ்ந்தது. வெண்ணிறமான சிற்றுடலும் சிவந்த துளி கண்களும் கொண்ட தியானிகன் என்னும் சிறு புழு தன் துளையிலிருந்து வெளியே வந்து நெளிந்து அங்கே அமர்ந்திருந்த பிரபாவன் என்னும் சிட்டுக்குருவியை நோக்கி தலை தூக்கியது. பிரபாவன் தன் மணி விழிகளை உருட்டி அதை நோக்கியது. கூரிய சிறு அலகை திறந்து ஆவலுடன் சிறகடித்து அதை நோக்கி வந்தமர்ந்து கொத்துவதற்காக குனிந்தது. ஆனால் தியானிகன் தலை தாழ்த்தவோ விலகிச் செல்லவோ இல்லை. தலை நிமிர்ந்து நோக்கி அச்சமின்றி நின்றது. அந்த துணிவை அதற்கு முன் குருவிகளோ அவற்றின் நினைவில் உறைந்த தொல் மரபினரோ அறிந்திருக்கவே இல்லை. ஆகவே பிரபாவன் திகைத்து புழுவை அச்சுறுத்தும் பொருட்டு எழுந்து சிறகடித்து அமர்ந்து கூச்சலிட்டது. பல முறை கொத்தப்போவது போல அலகை கொண்டு வந்தது. தரையை தன் உயிர்களால் கீறியும் வாலை சுழற்றி வீசியும் ஓசையிட்டது. தியானிகன் இளம் புன்னகை போல சிறிய வாய் நீண்டிருக்க விழிநாட்டி நோக்கியபடி அசையாமல் நின்றிருந்தது. அச்சம் கொள்கையில் புழுவின் உடலில் எழும் நறுமணத்தால் தான் அது உணவென சமைக்கப்படுகிறதே என்பதை உணர்ந்த பிரபாவன் திகைத்து சோர்ந்து நின்றது. சோர் உருகையில் அதன் சிறகு சரிந்து தலை மார்புக்குள் அழுந்துவது வழக்கம். பின்னர் மீண்டு எழுந்து குனிந்து, "நீ ஏன் அச்சம் கொள்ளவில்லை? சொல்க" என்றது. தியானிகன், "உம்மால் என்னை கொல்ல முடியாது. என்னை விழுங்கினீர் என்றால் வயிற்றுக்குள் உயிருடன் இருப்பேன்" என்றது. ஐயோ! அஞ்சிய பிரபாவன், "ஏன்?" என்றது. "ஏனென்றால் நான் இறக்க மாட்டேன்" என்றது தியானிகன். பிரபாவன் அதை ஐயத்துடன் நோக்கி தலையை சரித்த பின், "ஏன், சாகா சொல் வாங்கிவிட்டாயா?" என்றது. "நான் மட்டும் அல்ல, இனி இப்புவியில் எவருமே சாகப் போவதில்லை" என்றது தியானிகன். "என்ன சொல்கிறாய்?" என்று பிரபாவன் திகைப்புடன் கேட்டது. "உம்மை சுற்றி பாரும், என்ன நிகழ்கிறது? வேட்டையாடி உண்ட விலங்குகள் எல்லாம் உண்டவற்றை கக்கி கொண்டிருக்கின்றன. நீர் கூட சற்று முன் உயிருடன் புழுக்களையும் பூச்சிகளையும் கக்கினீர்" என்றது தியானிகன். பிரபாவன் "ஆம்" என்றது. அச்சத்துடன் எழுந்து சிறகடித்து சுழன்றமைந்து, "என்னால் பசி தாழ முடியவில்லை, ஆனால் உண்பவை செரிப்பதும் இல்லை" என்றது. "உமது பெயர் என்ன?" என்று தியானிகன் கேட்டது. "என்னை பிரபாவன் என என் அன்னை அழைத்தாள்." "நன்று பிரபாவரே, என் பெயர் தியானிகன். எத்தனையோ தலைமுறைகளாக உங்கள் குலம் எங்கள் குலத்தை உண்கிறது. நம் இருவருக்குள் அமைந்துள்ள விந்தையானதோர் உறவை எப்போதேனும் உணர்ந்திருக்கிறீர்களா?" பிரபாவன், "இல்லை, என் அன்னை சொன்னதுண்டு. நாங்கள் உண்பதற்காகவே நீங்கள் பல்கி பெருகுகிறீர்கள் என்று. புவி அன்னையால் இனிதாக சமைக்கப்பட்டு பரிமாறப்பட்ட உணவு நீங்கள்" என்றது. தியானிகன் சிரித்து, "ஆம், மெய். ஆனால் என் அன்னை எனக்கு சொன்னது வேறு. நாங்கள் உடலில் சிறகற்றவர்கள், ஆனால் புவி எங்கும் பரவ விழைகிறோம். எங்கள் தொல் மூதாதை தவம் செய்து பிரம்மனிடம் அருட்சொல் பெற்றார். அதன்படி வானெங்கும் நிறைந்திருக்கும் பறவைகளின் அனைத்து சிறகுகளையும் நாங்கள் ஆளத் தொடங்கினோம். பிரபாவரே, எங்கள் முட்டைகளை உங்கள் வயிற்றில் விதைக்கிறோம். அவற்றை உலகமெங்கும் நல்ல நிலம் தேடிச் சென்று பரப்புவதற்காக உங்களை பயன்படுத்திக் கொள்கிறோம். நீங்கள் பசியில்லாது பறக்கவும் ஆற்றல் குன்றாது திசை வெல்லவும் உங்களுக்கு நாங்கள் உணவளிக்கிறோம்" என்றது. பிரபாவன் அதை புரிந்து கொள்ளாமல் தலையை அங்கும் இங்கும் என திருப்பியது. மீண்டும் சோர்வு கொண்டு சிறகுகளை நிலம் தொடச் சரித்து தலையை உடலுக்குள் இழுத்து கொண்டு பெருமூச்சு விட்டது. தியானிகன், "நீர் உளம் சோர வேண்டியதில்லை. இப்புவியில் உள்ள அனைத்து உயிர்களும் இவ்வாறு ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டவையே. ஒரு தனி உயிருக்கென வாழ்க்கை ஏதும் இல்லை. இன்ப துன்பங்களும் நிகழ்வின் ஒழுங்கும் வீடு பேரும் முற்றிலும் பிறவற்றை சார்ந்துள்ளன. புவிப்பெருக்கின் உட்பொருளையே ஒவ்வொரு உயிரும் தன் இருப்பின் பொருள் என கொண்டுள்ளது" என்றது. பிரபாவன் மீண்டும் பெருமூச்சு விட்டு, "ஆனால் என் வலிமை வாய்ந்த சிறகுகள் உங்கள் கருவிகள்தான் என்பது சோர்வுறச் செய்கிறது. எங்கள் குலமே இவற்றை பற்றி பெருமிதம் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அலகால் நீவி அடுக்கியும் மென்பூழியாலும் நீராலும் தூய்மை செய்தும் இவற்றை பேணுகிறோம். எங்கள் அடையாளமே இச்சிறகுகள்தான்.
சிறகுகளாகவே உலகு எங்களை அறிந்திருக்கிறது. எங்கள் உடலே கூட இச்சிறகுகளின் பொருட்டு அமைந்ததுதான் என்பர் முன்னோர் என்றது. தியானிகன், எங்களுக்கும் சிறகுகள் உண்டு என்றது. உங்களுக்கா? எங்கே என்றது பிரபாவன். எங்கள் கால்களைப் போல என்று தியானிகன் நெளிந்த அருகே வந்து, நான் நடக்கும்போது நோக்குக, கால்கள் தெரிகின்றனவா என்றது. ஆம், அசைவின் போது உன் உடலில் கால்கள் உள்ளன என விழி மயக்க எழுகிறது. தியானிகன், அது விழி மயக்க அல்ல, அவை என் உடலுக்குள் நுண் வடிவில் உள்ளன. சிறகுகளும் அவ்வாறே. பிரபாவரே, எங்களுக்குள் வானமே அவ்வாறு கருத்துருவென உரைகிறது என்றது. எங்களில் சிலர் கால்களை வெளியே எடுத்து கொள்வதுண்டு. சிலர் சிறகுகளை வெளியே எடுத்துக்கொண்டு காற்றில் ரீங்கரித்து எழுவதும் உண்டு. எங்கள் நூல்களின்படி இப்புவியில் உள்ள உயிர்குலங்கள் அனைத்துக்கும் விதைகள் நாங்களே. எங்களிடம் நுண் கருத்தென உரையும் விளைவுகளே கால்களும் சிறகுகளும் வாள்களும் நாவுகளும் கொம்புகளும் உயிர்களும் நஞ்சும் வஞ்சமுமாக எழுந்து பல்லாயிரம் வடிவங்களில் இங்கு பரவி இருக்கின்றன. எங்களுக்கு முன்பிருப்பது பருவில்லா கருத்து வெளி மட்டுமே. அறிக, மகத்தை ஜகத் என்றாக்குவது நாங்களே என்றது தியானிகன். பிரபாவன் பெருமூச்சு விட்டது. மறுசொல் என ஒன்று அவ்வுரைக்கு இருக்கும் என அதற்கு தோன்றவில்லை. நீரே கண்டிருப்பீர், இங்குள்ள ஒவ்வொன்றும் இறந்த மண் படிகையில் உடல்கள் மீண்டும் எங்களால் உண்ணப்பட்டு எங்கள் வடிவை அடைந்து உப்பென்றாகி மண்ணில் மறைகின்றன. ஆக்குவதில் நீர் என்றும் அழிப்பதில் அனல் என்றும் இப்புவியில் திகழும் உயிர் வடிவம் நாங்கள். எங்கள் நெளிவு நீரும் நெருப்பும் தங்கள் அசைவென கொண்டிருப்பதே. பிரபாவன் இமை மேலேறி கண்களை மூட அலகை மார்பு பிசரில் புதைத்து அசைவில்லாது அமர்ந்திருந்தது. ஆனால் துயருற வேண்டியதில்லை. விண்ணளப்பவர்களாகிய நீங்கள் அனைத்தையும் ஆளும் எங்களின் உயர் வடிவு என நிறைவு கொள்ளலாம் என்றது தியானிகன். நாங்கள் விதையும் வேரும் என்றால் நீங்கள் இலையும் தளிரும் மலரும். நாங்கள் பொருள் ஆழம் என்றால் நீங்கள் அழகிய சொற்கள். பிரபாவரே, நான் என உணர்வது விடுதலை அல்ல, அது நம் கைகளை உடம்பென்றாக்கி நம்மை கட்டிக்கொள்வது. முழுமை என உணர்வதே விடுதலை, அது உருவழிந்து கரைந்து பேருருவென எழுவது என்றது தியானிகன். சற்று நேரம் கழித்து அஞ்சியது போல பிரபாவனின் இறகுகள் மெய்ப்பு கொண்டு சிலிர்த்தெழுந்தன. அது கனவிலிருந்தென விழித்து திடுக்கிட்டு சூழ நோக்கிய பின் தியானிகனை பார்த்து தெளிவு கொண்டு சிறகுகளை நீட்டி மீண்டும் அடுக்கி, ஆனால் நீங்கள் இனிமேல் சாவதில்லை என்று சற்று முன் சொன்னாய் என்றது. எவரும் சாகப் போவதில்லை என்றேன், சாவு நின்றுவிட்டது என்று உணர்ந்தேன் என்றது தியானிகன். நாங்கள் ஊழ்கத்தில் உயிர் துளித்து உளம் திரட்டி உடல் கோத்து எழுபவர்கள். முட்டைக்குள் இருக்கும் துளிக்கடலில் ஒரு சிற்றலை என மகத்தில் நாங்கள் நிகழ்கிறோம். நான் என உணர்ந்து இதே என அறிந்து அதே என கண்டதும் உண்ணத் தொடங்குகிறோம். அதன் பின் உண்பதே வாழ்வு எங்களுக்கு. அவி கொள்ளும் அனலுக்கு நிகரானவர்கள் நாங்கள். முட்டைக்குள் இருந்து வெளிவந்த பின்னரும் பல வகையான ஊழ்கங்கள் எங்களுக்கு அமைகின்றன. பிறந்த தொட்டிலேயே ஊழ்கம் கொள்பவர்கள் உண்டு. உணவுக்குள் சென்று அறை அமைத்து ஊழ்கம் பயில்வோர் உண்டு. நான் அன்னை உடலையே உண்டு அவளில் ஊழ்கம் பயின்று எழுபவன். விழியும் சித்தமும் கொண்டு நான் எழுகையில் என் அன்னை கூடென்று என்னை சூழ்ந்திருப்பாள் என்றது தியானிகன். இம்முறை நான் எழுந்தபோது என் அன்னை குனிந்து துயர்மிக்க விழிகளால் என்னை நோக்கி கொண்டிருப்பதை கண்டேன். நீ யார் என்று கேட்டேன். மைந்தா, நான் உன் அன்னை. யுகங்களாக என்னை கொன்று உண்ட பின் நீங்கள் உலக அறிகிறீர்கள் என்றாள். அதனால் என்ன? அன்னையை உண்ணாமல் கொல்லாமல் வாழும் மைந்தர் எக்குலத்திலும் இல்லை என்று நான் சொன்னேன். ஆம், ஆனால் இன்று உன்னை என் உடலில் இருந்து எழக் காண்கையில் துயர் கொள்கிறேன் என்றாள் அன்னை. என்ன நிகழ்கிறதென்று அறியாமல் நான் வெளியேறி சூழ நோக்கினேன். அதை உணரும் பொருட்டு மீண்டும் ஓர் ஊழ்கத்தில் அமைந்தேன். நீர் அறிந்திருப்பீர், உடலை அளவுகோல் என கொண்டு காலத்தையும் இடத்தையும் அளப்பதையே வாழ்வென கொண்டவர்கள் புழு குலத்தோரான நாங்கள். அவ்வளவு செயல் நின்றாலொழிய நான் கால இடம் கடந்த மெய்மையை அறிய முடியாதென்று உணர்ந்து வால்தலை கவ்வி ஒரு சிறு சுழி என்றானேன். இறுகி இறுகி மணி என்றானேன். துளி என்று உள்ளும் செறிந்தேன். அப்போது அறிந்தேன், இங்கே இறப்பு நின்றுவிட்டிருக்கிறது.
பிரபாவன் படபடப்புடன், என்னால் இன்னமும் கூட இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அது எப்படி இறப்பு இல்லாமல் ஆகக்கூடும் என்றது. அதை என்னாலும் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆனால் இப்போது இங்கு எதுவும் இறப்பதில்லை. பிரபாவன் சிறகை விரித்து மடித்து, அவ்வாறென்றால் இனி இங்கே ஊனுடல்கள் உணவென்று ஆகாதா என்றது. அதைவிட இனி இங்கே உயிர் பலிகள் இல்லை. பலி இல்லையேல் வேள்வி இல்லை. ஆகவே தெய்வங்கள் இல்லை என்றது தியானிகன். தெய்வங்கள் இல்லையேல் செயல்கள் ஒழுங்கும் மையமும் பொருளும் கொள்வதில்லை. ஒவ்வொரு செயலும் பிரிதொன்றுடன் உரசினால் வலியும் துயருமே எஞ்சும். அவர்கள் திகைப்புடன் ஒருவரை ஒருவர் நோக்கி கொண்டனர். ஒரு பெரும் பிழை தொடங்குகிறதே என ஐயுறுகிறேன். என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை என்றது தியானிகன். பிரபாவன் அதை நோக்காமல் வானையும் திசைகளையும் நோக்கி தலை சுழற்றிய பின் சிறகோசையுடன் எழுந்து பறந்தது. பிரபாவன் காட்டுக்குள் பறந்து சென்றபோது சில கணங்களிலேயே தியானிகன் சொன்னதெல்லாம் பொய் என எண்ணத் தொடங்கியது. நுண்ணறிவு கொண்ட சிறு புழு ஒன்று தன் துணிவால் தன்னை ஏமாற்றிவிட்டதே என உளம் சலித்தது. சூழப் பறந்தவையும் அமர்ந்தவையும் நடப்பவையும் இழைப்பவையும் அமைந்தவையுமான உயிர்கள் ஒவ்வொன்றையாக கண்டு இவை இறக்காமல் இருக்கலாகுமா என திகைத்தது. அன்று வரை ஒவ்வொரு உயிரையும் காணும்போது முதலில் எழுந்த எண்ணம் அவற்றின் இறப்பே என்று உணர்ந்தது. இந்த மரம் நெடுநாள் வாழ்வு கொண்டது, இந்த பூச்சி 2 நாள் சிறகு கொள்வது என்று தான் ஒவ்வொன்றையும் மதிப்பிட்டு இருந்தேன். என்னை விட வாழ்வது, என்னை விட விரந்தழிவதென்று உலகை பகுத்திருந்தேன். முதல் முறையாக இருப்புக்கு பொருள் அளிப்பது இறப்பே என உணர்ந்ததும் உள்ளத்தின் எடை தாழாமல் ஒரு பாறையில் அமர்ந்தது. அருகே ஓடிய ஒரு சிறு பூச்சியை கண்டு இவனிலிருந்து தொடங்குவோம் என எண்ணி அலகால் கொத்தியது. அதன் சிறிய ஓட்டை உடைத்து உதறியது. பூச்சி 8 கைகால்களை அசைத்து கெக்களித்து, என்னை எவரும் ஒன்றும் செய்யவியலாது என்றது. வெறியுடன் அதை கிழித்து உதறியது. வெறும் தலை மட்டுமே எஞ்ச அது சிரித்து, சித்தம் வாழ்வதற்கு ஒரு சிறு துளி உடல் போதும், இருந்து கொண்டிருப்பேன், இறப்பென்பதில்லை என்றது. சோர்வுடன் அதை கீழே உதிர்த்துவிட்டு அமர்ந்த பிரபாவனிடம், காலை முதல் இதை கண்டுபிடித்தேன். இது நாள் வரை நானும் என் கணமும் அச்சம் ஒன்றையே மெய் என்று கொண்டிருந்தோம். எங்கள் எண்ணங்களும் செயல்களும் அச்சத்தாலேயே வடிவமைக்கப்பட்டிருந்தன. அச்சத்தை உதறுவதன் எல்லையில்லா விடுதலையை அடையும் பேறு பெற்ற என் குலத்தான் நான். அதில் திளைக்கிறேன். உன் கூரலகை கண்டுதான் உன் அருகே வந்தேன் என்றது பூச்சி. அப்பால் மெல்லிய சரடொன்றில் இறங்கி வந்த சிலந்தி, அதனினும் பெரிய விடுதலை நாம் பின்னிய வலையில் நாமே மாட்டியிருப்பது. ஒவ்வொரு கணமும் நெய்து கொண்டிருப்பதை நிறுத்திய பின் என் கால் கைகளை தூக்கி பார்த்தேன். இவற்றால் நான் என்னென்ன செய்ய முடியும் என எண்ண எண்ண என் உள்ளம் கிளர்ந்தெழுகிறது என்றது. காலை முதல் வெறுமனே சரடில் தாவிக் கொண்டிருக்கிறேன். நேற்று வரை என் குலம் செய்து வந்த செயல்கள்தான் இவை. ஆனால் வேட்டைக்கென அன்றி விளையாட்டென செய்கையில் இவற்றில் இருந்த எதிர்பார்ப்பும் பதற்றமும் அச்சமும் அகன்றுவிட்டன. தூய உவகை பெருகுகிறது. அருகே ரீங்கரித்து வந்து அமர்ந்த குளவி, அதனினும் விடுதலை அச்சத்தின் பொருட்டு சேர்த்து வைத்த நஞ்சை துறப்பது என்றது. திரும்பி அருகே வாழ்வடைக்க கை தூக்கி நடந்து சென்ற சிறிய தேளை நோக்கி சிரித்து, உன் கொடுக்கு விடைப்பு கொள்ள வேண்டியதில்லை நண்பா, அந்நஞ்சை உதறிவிடு, அதன் பின் எஞ்சுவதென்னவோ அதுவே நீ என்றது. சிலந்தி, ஆம், நஞ்சில்லாத கொடுக்கு இன்னொரு கால் என்றும் ஆகக்கூடும் என்றது. ஆம், நஞ்சுக்கு இனி தேவை ஏதுமில்லை. நான் எவரையும் கொல்ல வேண்டியதில்லை, எவரும் என்னை கொல்லவும் போவதில்லை. ஆனால் என் உடல் அமைந்திருப்பதே என் கொடுக்குமுனை நஞ்சை ஏந்தி செல்லவும் விசையுடன் செலுத்தவும் உதவும் வடிவில்தான். நஞ்சில்லையேல் என் உடல் வடிவம் பொருள் இழந்து விடுகிறது என்றது தேள். ஆகவே இல்லா நஞ்சை நடிக்கிறேன், எனக்கு வேறு வழி இல்லை. சிலந்தி திகைப்புடன் நோக்க, வலை இல்லாமல் வெறும் வெளியை நெய்து பார், அது பேருவகை அளிக்கும் பின்னற்கலை என்றது பூச்சி. உளச்சோர்வுடன் எழுந்து காற்றில் சுழன்ற பிரபாவன், ஏன் நான் மட்டும் சோர்வு கொண்டிருக்கிறேன் என எண்ணிக்கொண்டது. கீழே மான்களும் முயல்களும் அச்சமின்றி துள்ளி விளையாடின. புலிகளை தேடிச் சென்று சீண்டின கன்றுகள். இருளுக்குள் மறைந்தே வாழ்ந்திருந்த 1000 உயிர்கள்
வெளிவந்து வெயிலில் திளைத்தன. மண்ணுக்குள் மறைந்து வாழ்ந்த எலிகளும் நிலக்கீரிகளும் என பல நூறு உயிர்கள் எழுந்து வந்து துள்ளி குதித்தன. மீன்கள் ஒளிரும் இலைகள் என நீரிலிருந்து தவழ்ந்து மேலேறி வந்து நிலத்தில் துள்ளின. என் குலம் பல்லாயிரம் கோடி ஆண்டுகளாக கண்ட கனவு மண்ணில் வாழ்வதே. என் மூதாதையருக்கு இறப்பிற்கு முன் சில கணங்கள் மட்டுமே வாய்த்த உவகை அது. எங்கள் குலம் அதில் திளைக்கட்டும் என்றது சிறகென செதில் விரித்து தாவிய செந்நிற பரல் மீன் ஒன்று. களிக்கூச்சல்கள், கணைப்புகள், எக்களிப்புகள், எங்கும் கட்டற்ற களியாட்டின் வெறியே நிறைந்திருந்தது. நானும் களியாட வேண்டும், பிரிதொரு முறை எனக்கு ஓர் வாய்ப்பு அமையப் போவதில்லை என்று எண்ணியது பிரபாவன். சிறகடித்து பறந்தது. ராஜாளிகளை துரத்தி துரத்தி கொத்தி சீண்டியது. காட்டெறி எறிவதைக் கண்டு அணுகி சென்றது. தயங்கிய பின் பாய்ந்து அதில் மூழ்கிச் சென்று திளைத்தது. ஒளி கொண்ட நீர் இது என சொல்லிக் கொண்டது. இல்லை, செஞ்சிறகுகள் கொண்ட அன்னை பறவை என எழுந்த பின் கூவியது. அனலில் இருந்து சென்று நீருக்குள் மூழ்கியது. மீன்களை நோக்கியபடி சிறகுகளை செதிலாக்கி நீந்தி சென்றது. ஆம், நான் மகிழ்வுடன் இருக்கிறேன், அனைத்திலிருந்தும் விடுதலை கொண்டு விட்டேன் என்று அது உளம் கூவிக்கொண்டது. அப்படியென்றால் இங்கே இதுவரை பொருட்கள் என்றும் உயிர்கள் என்றும் சூழ்ந்திருந்தது இறப்பு மட்டும் தானா? ஒவ்வொன்றும் தங்கள் கொடுக்குகளை, உகிர்களை, பற்களை இழந்திருந்தன. பாறைகள் மென்மையாயின, கூர்கள் மழுங்கின, ஆழங்கள் மேலெழுந்து வந்தன. பரப்புகள் அனைத்தும் ஏந்தி கொண்டன. ஒவ்வொன்றையாக தொட்டு தொட்டு பறந்து சலித்து கிளையில் அமர்ந்து அனைத்தையும் நோக்கி கொண்டிருந்தது பிரபாவன். முதலில் கொம்புகளும் பற்களும் உகிர்களும் அலகுகளும் செதில் வாள்களும் பொருள் இழந்தன. பின்னர் கால்களும் கைகளும் பொருள் இழக்கலாயின. சில நாட்களிலேயே கண்களும் நாக்கும் பயன் இழந்தன. உடல் இறப்பை ஒழிந்தமையால் உள்ளமைந்த அனலும் அவிந்தது. ஆகவே பசி இல்லை. பசி மறைந்ததும் சுவை அழிந்தது. விழைவும் தேடலும் ஒழிந்ததும் வஞ்சமும் மறைந்தது. காமம் கரைந்தழிய பிறப்பு நின்றுவிட்டது. முழு செயலின்மையில் ஒவ்வொரு உடலும் ஆங்காங்கே மண்ணில் ஒட்டி படிந்து கிடந்தன. இறப்பே பசி என்றாகி உலகை ஆண்டது என்று அறிந்தது பிரபாவன். பசியே விழைவென்று உயிர்களை செயல் கொள்ள செய்தது. செயலில்லாத உயிர் என்பது வெறும் பருப்பொருளே. பாறைகளும் யானைகளும் ஒன்றென்றாயின. முதலைகள் மரக்கட்டைகளாயின. நாகங்கள் சுள்ளிகளாக, பறவைகள் சருகுகளாக, வண்டுகள் கூழாங்கற்களாக, மானுடர் சேற்றின் அலைகளாக. இறப்பு இல்லாமலான போது உயிர் என்பது வெறும் உணர்வு என்றாகியது. காலப்போக்கில் அதுவும் அழிந்து இன்மையே எஞ்சியது. 8 மாதங்களுக்கு பின் பிரபாவன் மீண்டும் தியானிகனை தேடி வந்தது. அச்சிறு துளைக்கு வெளியே இளவெயிலில் அசைவில்லாத வெண்ணிற கூழாங்கல் என கிடந்தது. தியானிகன் என்பது கூர்ந்து நோக்கிய பின்னரே பிரபாவனுக்கு தெரிந்தது. நெடு நாட்கள் பறக்காதிருந்ததனால் அதன் சிறகுகள் அடுக்கு கலைந்திருந்தன. எனவே காற்று அச்சிறகுகளுக்கு புதிதாக இருந்தது. திசை மாறியும் விழுந்தெழுந்தும் அது வந்தமர்ந்து தியானிகனை களைத்த விழிகளால் நோக்கியது. விழித்தெழுந்த தியானிகன், எவ்வண்ணம் உள்ளது உலகு என்றது. உலகமென்று இன்று ஏதும் இல்லை, பொருட்கள் மட்டுமே உள்ளன என்றது பிரபாவன். அவற்றை நோக்க விழிகள் இல்லை, கேட்க செவிகளும் புழங்க கைகளும் எங்கும் இல்லை. தியானிகரே, பார்க்கப்படாத புழங்கப்படாத பொருட்கள் தங்கள் தனி அடையாளங்களை இழந்து ஒன்றுடன் ஒன்று உருவழிந்து கலந்து ஒற்றை பெரும் பொருள்வெளி என்றாகிவிடுகின்றன. இன்று இங்கே இருப்பு என்ற ஒன்றே உள்ளது, இருத்தல்கள் ஏதும் இல்லை என்றது பிரபாவன். ஆம், அதையே நானும் உணர்ந்தேன். நான் என உணர்ந்து அதுவென கண்டு அதை அணுகுவதே வாழ்வென்பது. செல்லுமிடம் இல்லாமையால் எங்கள் உடல் நெளிவு நின்றுவிட்டது. அளக்காமையால் எங்கள் உலகம் கணக்கழிந்து மறைந்து விட்டது. சுருண்டு துளிகள் என்றாகி ஒன்றென ஒட்டி திரண்டு ஒற்றை படலம் என்றாகிவிட்டிருக்கின்றது என் குலம் என்றது தியானிகன். அகமென்று தனித்தமையாமல் செயலென்று ஏதுமில்லை. செயலொழுக்கு நின்று விட்டமையால் 3 பரப்புகளும் ஒன்றென்று இணைந்து காலம் இல்லாமலாகிவிட்டது. புறக்காலத்தால் தான் வகுக்கப்படுகிறது அகக்காலம். பிரபாவரே, அகக்காலமே உள்ளம். காலம் சொல்லென்றாவதே எண்ணம். உள்ளமில்லாமலானதும் எங்கள் குலம் வெறும் நுரை குமிழி பரப்பென்று ஆகி நிலம் படிந்து அமைந்துவிட்டது.
துயரமும் பதற்றமுமாக பிரபாவன் தவித்தது. தலை தழைந்து, இதெல்லாம் என்ன தியானிகரே? தங்கள் ஊழ்கத்தால் தாங்கள் அறிந்தது என்ன? அழி கூர்ந்து சொல்க. இன்று நாம் என்று உணர்வு கொண்டு இதை உசாவும் நிலையில் இருப்பவர்களும் நாம் மட்டிலுமே என்றது பிரபாவன். தியானிகன் சற்று நேரம் தன்னுள் தனித்துவிட்டு மீண்டு, பிரபாவரே, நான் உய்தறிந்தது இதுவே. இறப்புக்கிறைவன் தன் தொழில் நிறுத்தி அமைந்து விட்டான். அவனே இங்கு செயல் வகுப்பவன். ஆகவே அறத்தோன் என்று அவனை அறிந்தனர் முன்னோர். செயலில் எழும் காலத்தின் தலைவன் என்பதனால் காலன் என்றது. என்ன ஆயிற்று அவனுக்கு என்று பிரபாவன் பேரச்சத்துடன் கேட்டது. அதை அவன் வாழும் இன்மையின் இருளுலகுக்கு சென்று உசாவ விண்ணுலாவிகளான மாமுனிவர்களால் தான் இயலும் என்றது தியானிகன். நான் செல்கிறேன். எனக்கு செயலாற்றும் இலக்கென்று இது ஒன்றேனும் அமைக. இக்கணம் முதல் நான் விண்முழுக்க பறந்தலைகிறேன். வான்முனிவர் ஒருவரை காணும் வரை அமைய மாட்டேன் என்றது பிரபாவன். பிரபாவரே, விண் என்றால் முடிவிலே என்றது தியானிகன். ஆம், ஆனால் காலமும் விளைவும் முடிவில்லாதவையே. அவை இரண்டும் எனக்கு அருளப்பட்டுள்ளன. நான் வென்று வருகிறேன் என்று சொல்லி பிரபாவன் விண்ணில் பறந்து எழுந்தது. இமைக்கணம் முதலாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.